ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 21/5/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, கரிநாள், நவமி, மேல்நோக்கு நாள், தீவிரவாத எதிர்ப்பு தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9:30 10:30 வரைக்கும் இருக்கு. 9:30 to 10:30. மாலை 4:30 to 5:30, அதாவது 4:30 5:30. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். ரிஷபலக்னம் இருப்பு 3 நாழிகை 50 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:53 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:43 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு இரவு 10:59 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 8:56 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 11:51 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 10:59 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 2:57 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:57 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இந்த பூசம் ஆயில்யம் 2 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாகன பயணங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. உங்கள் துயரங்கள்லாம் ஒடியே விடும், சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். நவ கிரகங்களில் உள்ள பிராத்துருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு சந்திரன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கார். அதே ராகுவோட சேர்ந்துட்டு குரு பகவானின் பார்வையை பெற்றுதான் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் பரபரப்பாக இருக்கும், அதுக்குண்டான ஒரு லாபம். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க, அதனாலே லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். அதனால் இன்னைக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நுணுக்கமான அறிவை வெளிப்படுத்துவீர்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அதே மாதிரி பரபரப்பாக தான் இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பரபரப்பாக இருப்பீங்க. அதாவது எப்படி ரிலாக்ஸாக பரபரப்பாக இருப்பீங்க.
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு. ஆனால் இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருமானமும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன பரபரப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வருமானம் வரணும்ல, கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னைக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க. அதனாலே உங்களுக்கு வெளியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவான் இணைந்து குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்றார். குரு பகவான் உங்க ஜென்மராசியில இருந்தா கூட பார்க்கிற பார்வை உங்களுக்கு சூப்பர். ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலமா அற்புதமா இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். அரசியல்வாதிகள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் ஒரு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பா இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு இனிப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கு. இருந்தாலும் சில பாயிண்ட்டுகளை அவர் சொல்லுவார், புரியுதா? அது நம்மளால கொஞ்சம் ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க, சரியா? அதாவது என்ன, சாப்பாட்டு விஷயத்துல கரெக்டா, அப்புறம் எடுக்கிற காரியங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க. விலை உயர்ந்த பொருளை கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த கடிகாரம் அது இதெல்லாம் தூக்கி மாற்றோம்னு சொல்லிட்டு பேர் வழின்னு சொல்லிட்டு டமால்னு போட்டு உடைக்கப்படாது, புரியுறதா? அதனால கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமா செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிகள். இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வெல்லம், அதை கொஞ்சம் ஜேக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தா கூட ஒரு சந்தோஷமான தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள். ஏன்னா கலைத்தரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா ராகு பகவானுடன் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்றார். குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். இருக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமா இருக்குங்க. உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதேமாதிரி சில பேருக்கு எதிர்பாராத ஆன்மீக பயணங்கள் கிடைக்கலாம். அதனாலேயே மனசுல ஒரு உள்ள தெளிவும் உடத்தெளிவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனதில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு பரபரப்பா இருந்தீங்களே, ஆற்றலோடு இருந்தீங்களே, அதை விட இன்னைக்கு டபுளா இருப்பீங்க.
ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உத்தியோகத்தில் உங்களோட மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடன் சுமை குறையும், உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதில் இருந்து வந்த தீய எண்ணங்கள், அதாவது ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி இருக்கிற எண்ணங்கள்லாம் போய் ஒரு நல்ல எண்ணங்கள், அற்புதமா அப்பாடா இப்பதான்டா சூப்பரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பஞ்சமஸ்தானமாக்கி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவான் இணைந்து குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்றார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான். சூப்பரான ஒரு நாள். இன்னைக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கோவில்களில் சென்று கோவில்களுக்கு திருப்பணி செய்யலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கமான அறிவு வெளிப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய நமக, இதுல ஏதாவது ஒன்று 27 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள் தான் இன்னைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கும்போது கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்துல சந்திர பகவான் ராகு பகவான் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று இன்னைக்கு அற்புதமா சஞ்சாரம் பண்றார். மனசுல இருக்கிற கவலைகள் குறையும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் திடீரென வெளியூர் பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் அதிர்றது இல்ல சும்மா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல ஏற்கனவே அங்க ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன அதே சமயம் அந்த ராகு பகவானோட சந்திர பகவானும் 3ஆம் இடத்துல சேர்ந்துடுறார். 2வது பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி அதிரடியாக செயல்படுவீர்கள். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். உங்க ஜென்மராசியை வேற பாக்குறாரு. அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. அதாவது இந்த ரயில்வே ட்ராக்ல போயிட்டே இருக்கும். மாடு குறுக்க வந்தாலும் சரி, ஆடு குறுக்க வந்தாலும் சரி, ஏன் ஆளே குறுக்க வந்தாலும் சரி, அது மாதிரி அடிச்சு போட்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு சர 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 சரன்னு நீங்க போயிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்க மனசுல ஒரு தைரியம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திருப்பங்களின் மூலம் அதிரடியான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் திடீர் வருகை அருமையாக அமையும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதுமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று ராகு பகவான் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்றார். இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். அதேமாரி ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். அதேமாரி பங்குச்சந்தையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு அற்புதமான நாள். அப்படியே ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு ஏற்றம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த பங்குச்சந்தையில். அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு ஜோராக இருக்குங்க. சந்தோஷமாக வெளியிடங்களுக்கு போயிட்டு வருங்க. யாரும் கண்டுபட்டுப்படாமல் பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்தபடியே இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இனிமையான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக தான் போகிறோம். ஏன்னா ஜென்மராசியில் இன்னைக்கும் சந்திர பகவான் இருக்கார், கூடவே ராகு பகவான் இருக்கார். குரு பகவானின் பார்வையை வேற 9ஆம் பார்வையாக வாங்கிக்கிறார். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. தொழில் ஆர்வம் பரவாயில்ல. ஆசிட்டிஸ் என்ன போயிட்டு இருக்கோ அதேமாரி போயிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய பாதகங்கள் கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி விரதம் இருக்க பாருங்கள். முடியலையா லிமிட்டாக சாப்பிடுங்க, சரியா? இன்றைக்கி உடம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. எடுக்கிற காரியங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நுணுக்கமான அறிவை நீங்கள் கற்றுப்பீங்க. அதேமாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் சற்று இழுபறியானாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு அடி தூள் கிளப்பி போயிட்டு இருந்தீங்களா? சந்தோஷமா? அதே மாதிரி இன்னைக்கும் இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு பர்ச காலியாகாமல் விட மாட்டார் சந்திர பகவான். 12ஆம் இடத்துல ராகு வேற இருக்கார். ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி ஜென்மராசியில் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். அண்ணன் ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னைக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற நிலைமை இருக்குது உங்களுக்கு. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அருமையாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.